சீ ஃபுட் சேலஞ்ச் தாங்க. இதில் நம்ம பிரியங்கா இருக்காங்க, சுஜிதா, அதுக்கப்புறம் விடிவி கணேஷ், ஷாலின் ஜோயா, அதுக்கப்புறம் பூஜா, இப்படி பல பேர் இருக்காங்க. ஆனாலும் இதில் சமைக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். சுஜிதா கொஞ்சம் சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் பிரியங்கா அஃப்கோர்ஸ் எப்போவுமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க, சமைக்கிறது கொஞ்சம் அப்படின்னு. அதே மாதிரி பூஜாவுமே வந்து சமைக்கிறது கம்மி தான். ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் வச்சு என்ன அப்படின்னா காமெடிக்காக ஷோ நடத்திட்டு இருக்காங்க. பிரியங்கா வந்து எப்போவுமே வந்து நான்வெஜ்லாம் தொடவே மாட்டாங்க. ஆனால் சீ ஃபுட் சேலஞ்சுன்னும் போது அது வேறு லெவலில் சேலஞ்சாக தான் இருக்கும். போன தடவை சிவாங்கி அந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ பிரியங்காவுமே இருக்க போகிறாங்க. சப்பாத்தியை வந்து மீன் மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து போட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கே கண்ணை கட்டுதேன்னு சொல்லி இர்ஃபான்லாம் வந்து இது பண்ணிக்கிறாரு. இதில் ஷாலின் ஜோயா வந்து ஏதோ எடுத்துகிட்டு போய் போடுறாங்க, பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு குட்டி குட்டி மீனை காட்டுறாங்க. சும்மா கடுப்பேத்தாது அப்படின்ற மாதிரி செஃப் தாமு வந்து கிண்டல் பண்ணுறாரு. டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி செஃப் தாமு வந்து ஷாலின் ஜோயாவை சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணலாமா, இது நியாயமா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டவும் பாடுறாங்க அவங்க. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருவாங்க. இதில் கோமாளிகள் தான் அந்த ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அது என்ன டைப் ஆஃப் டிஷ்ஷை அவங்க செய்ய போகிறாங்கன்னு முடிவு பண்ண போகிறது. அப்புறம் தான் குக்கு. ஸோ இதில் என்ன ஃபிஷ் எடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா சில பேருக்கு பாறை தெரியாது, சங்கரா மீன் தெரியாது, இது வவ்வா தெரியாது, இந்த மாதிரி அது இந்த மீன் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. ஏதோ ஒரு கையில் கிடைக்கிற மீனை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அதை வச்சு குக் வந்து டிஷ் பண்ணணும். இதை தான் வந்து ரக்ஷன் வந்து அவங்களுக்கு மீன் வெரைட்டியே தெரியாது அப்படின்னும் போது நம்மளுடைய புகழ் வந்து உனக்கு தெரியுமா ரொம்ப முதல்ல பாறை எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்னு போது எனக்கும் தெரியாதுன்ற மாதிரி சிரிக்கிற, கடுப்பேத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம சுஜிமா வந்து ஷமி கூட சேர்ந்து ஏதோ பயங்கரமான ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க, ஆயிஸ்டர் என்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து வின் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்களும் அவங்களுடைய கோமாளியும் வந்து அடிச்சுக்கிறாங்க, அதாவது சந்தோஷத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வின் பண்ணியிருக்க மாதிரி காட்டுறாங்க. அக்ஷிதாலாம் பார்த்திங்கன்னா முதல் மரியாதையில் வர ராதா மாதிரி புடவெல்லாம் கட்டி அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுமே வந்து எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது தெரிய வரல. சன் டிவியில் பார்த்திங்கன்னா டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஈக்குவலாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் செஃப் பட் சார் வேறு அங்கே போயிட்டாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிய வரல. உங்களுக்கு பிடிச்ச ஷோ எது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன கொடுமை சரவணன். நீங்க என்ன லவ் பண்றீங்களா?